தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக தென்சென்னை தொகுதியிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். அதேபோன்று கோவை பொள்ளாச்சி தொகுதியிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் நம்முடைய சென்னை செய்தியாளர் சதீஷிடம் தொடங்கலாம். சதீஷ், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தேர்தல் அலுவலர்கள் என்னென்ன அறிவுரைகளை கொடுத்திருக்காங்க? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தேவப்பிரியன், சரியாக காலை 10 மணிக்கு வேட்பாளரான மனு தாக்கல் தற்போது துவங்கியிருக்கிறது. இதனையடுத்து தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் உள்ளிட்ட இந்த பகுதிகள் அனைத்துமே முழுமையாக காவலர்கள் வசம் வந்துள்ளது. குறிப்பாக இங்கு காவல் பணியில் 2 காவல் உதவி ஆணையாளர்கள் மற்றும் 8 இன்ஸ்பெக்டர்கள், 6 சப் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் மொத்தம் 70 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே பலத்த சோதனைக்கு பின்பாகவே இந்த பகுதியில் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்போது 10 மணிக்கு இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருந்தாலும் தற்போது வரை எந்த வேட்பாளரும் இன்றைய தினம் இப்போது வரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்த பகுதிக்கு வரவில்லை. இந்த அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் பாதுகாப்பு தடுப்பு அரண்கள் வைக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்பவர் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே இந்த அலுவலகத்துக்கு வர முடியும். அந்த 5 பேர் மட்டுமே அலுவலகத்துக்கு அறையில் சென்று அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான வசதியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வீடு இருப்பவர்கள் மற்றும் இங்கு தொழில் இருப்பவர்கள் மட்டுமே பலத்த சோதனைக்கு பிறகு இந்த அலுவலகத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தேவப்பிரியன். சதீஷ், இந்த தேர்தலில் புதிய நடைமுறை ஒன்றை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கோவை பொள்ளாச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, பொள்ளாச்சி தொகுதியில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கு? இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் வீடியோ பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆவணங்கள் சரியாக வச்சிருக்காங்களா, இல்லை அதில் இறுதி நேரத்தில் சில ஆவணங்கள் ரத்து செய்யப்படும், சிலருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும். அதை தவிர்ப்பதற்காக, அந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக இந்த வீடியோ பதிவா, இல்லை எதற்காக அந்த வீடியோ பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க? தேவா, நாம் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இருக்கிறோம். கோவையை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. கோவை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி. இந்த 2 தொகுதிகளுக்குமே கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் வேட்புமனுக்களானது பெறப்படுகிறது. அதே போன்று கோவை தொகுதிக்கு கோவை மாநகராட்சி அலுவலகத்திலும், பொள்ளாச்சி தொகுதிக்கு பொள்ளாச்சியில் உள்ள சாராட்சியர் அலுவலகத்திலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதிகளுக்கு 2 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்று மொத்தம் 2 தொகுதிகளுக்கு 4 இடங்களில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளானது கோவை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தற்போது வரை யாரும் வரவில்லை. வேட்புமனு தாக்கலானது காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதில் யாரும் பெரிய அளவில் விருப்பம் காட்டவில்லை என்று தெரிகிறது. அதே வேளையில் இன்றைய தினம் சுயேட்சைகள் சிலர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இன்றைய தினம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு ஏராளமானோர் வருவார்கள் என்பதன் காரணமாக காலை முதலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகமானது காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவையற்ற வாகனங்கள் எதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து புதிய நடைமுறையாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வது முதற்கொண்டு அனைத்துமே வீடியோ பதிவானது செய்யப்படுகிறது. தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக புதிதாக இந்த ஆண்டு முதல் இந்த நடைமுறையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற போதிலும் சுயேட்சைகள் மட்டுமே இன்றைய தினம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குருசாமி, நீங்கள் தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சதீஷிடம் மீண்டும் பேசலாம். சதீஷ், இந்த முறை வேட்பாளர்கள் தங்களுடைய படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னதாக 5 ஆண்டுகளுக்கான வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்கணும். தன்னுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவருடைய வருமானம் என்ன, அவங்களுடைய வருமான வரி கணக்கு, எல்லா விவரத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா சுயேட்சை வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கா, அல்லது தற்போது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க சதீஷ்?
தேவப்பிரியா, நிச்சயமாக இந்த அறிவுறுத்தலானது இந்த ஆண்டிலிருந்து தான் இந்த அறிவுறுத்தல் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 5 ஆண்டுகளுக்கு வருமான வரி தாக்கல் அந்த கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு முன்பாக ஓராண்டு என்று இருந்தது. இந்த தகவலை அனைத்தும் வேட்பாளருக்கு தெரிவிக்கும் வகையாக இங்கு 2 உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் மாடியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்கும் அறையில் ஒரு உதவி மையமும், 2வது மாடியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்கும் அருகில் ஒரு உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவி மையங்களில் வேட்பாளர்கள் கொண்டு வரும் படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு என்னென்ன இன்னும் ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்ற தகவல் அங்கே பெறப்படுகின்றது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் கூட நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் கூட இங்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை. மேலும் 100 மீட்டர் எல்லையிலிருந்தே வேட்பாளர்களின் நடவடிக்கை அனைத்துமே இங்கு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இந்த வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு உள்ளது, தயார் நிலையில் இருக்கின்றது இந்த தேர்தல் நடத்தும் அலுவலகம். இன்றைய தினம் 1-2 சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே இங்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய தமிழகத்தில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியும் சதீஷும் வழங்க கேட்டும். உங்களுடைய இருவருக்கும் நன்றி.